ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சுவையான மூளை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூளை வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 மூளை எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 மூளையை நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, மிளகு பொடி, மிளகாய்த்தூள், சோம்பு, மஞ்சள் தூள், உப்பு. இந்த மூளை வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அடுத்தது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மிளகாய் வாசனை போடுற அளவுக்கு இது கொதிக்க விடுங்க. இப்போ மிளகாய் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மூளையை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்து விடுங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.